இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 26:28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். We can plainly see the Lord is with you. இதை யார் சொல்றதுன்னா, அபிமலேக்கு என்கிற ஒரு பெலிஸ்திய ராஜா. அங்க வெளிநாட்டுல அவங்க ஈசாக்கு இருக்கிறாரு. அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அங்க அவனை எதிர்க்கிற ஒரு கூட்டம் தான் இந்த அபிமலேக்கு. அவங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கல. ஆனால் அந்த அந்நிய தேசத்துல கர்த்தரோடு கூட ஈசாக்கு இருந்ததின் நிமித்தமாய் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து முதல்ல அந்த கேரூர் மக்கள் அவங்க அவன் மேல பொறாமப்படுறாங்க. நான் தொட்டா எதுவும் விளங்க மாட்டேங்குது, ஆனா யார் இவன் கை வச்சதெல்லாம் விளங்குதே. முதல்ல அவனை எதிர்க்கிறாங்க, அவன் மேல பொறாம கொள்றாங்க, அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுத்து போடுறாங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பொறாமப்பட்டு உங்களை வெறுக்கிறவங்க அநேக பேர் எழும்பி இருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் அநேக பேர் இருக்கலாம். பாருங்க, அன்றைக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்ற இந்த மிகப்பெரிய உண்மையை அந்த ராஜாவும் அந்த அந்நிய மக்களும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கல. அவனை வெறுக்கிறதுல எதிர்க்கிறதுல இருந்தாங்க. ஒருவேளை இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற உணர்வு மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா முதல்ல நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற ஒரு ஞானம் நமக்கு தேவை. முதலாவது நாம் அறிஞ்சுக்கணும், நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிஞ்சுக்கிட்டா, ஒரு நாள் இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும், நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்றைக்கு ஈசாக்க பார்த்து அதுதான் சொன்னாங்க. முதல்ல ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க, அவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுத்து போட்டாங்க, பொறாமை பிடித்த ஜனங்கள் எழுப்பினார்கள். அவன் கவலையே படல, அவன் பாட்டு துறவை வெட்டி கொண்டே இருந்தான். அவன் பேரை மாத்திரம் மாத்திக்கிட்டே இருந்தான். ஏசேக்குன்னு பேரை வச்சாரு, அதை அழிச்சாங்க, வாக்குவாதம் வந்தது, அதை விட்டுட்டு இன்னொரு துறவை வெட்டினாரு. அங்கேயும் அவனை எதிர்த்தார்கள், அதற்கு சித்தனா என்று பெயர் வைத்தான். அதை விட்டுட்டு அவர் இன்னும் மூன்றாவது ஒரு திருவை வெட்டினார். அங்க வாக்குவாதம் இல்லை, அதுக்கு ரெகோபோத் என்று பெயர் வைத்தார். அதுக்கப்புறமா தான் அவங்க புரிஞ்சுக்கினாங்க, இவன் சாதாரணவன் இல்லை, இவன் மனிதனால் ஆசீர்வதிக்கப்படல, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனை பார்த்து சொல்றாங்க, இதுக்கு மேல ஒண்ணு நாங்க எதிர்க்க முடியாது, நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவனை எதிர்த்தவர்கள் இப்போ அவங்கிட்ட வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்றாங்க. அதனால இன்றைக்கு நீங்க கவலைப்படாதீங்க, எதிர்க்கிறவர்களை குறித்து கவலைப்படாதீங்க, உங்க மேல பொறாம கொள்றவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. ஒருவேளை இப்போ உங்களோட ஆண்டவர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற உண்மை இந்த உலகமே சொல்லும். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you all.